இளங்கோ வர்ணிக்கிறார். எவ்வளவு அற்புதமாக வர்ணிக்கிறார். அஞ்சஞ்சீரடி அணிசிலம் ஒளிய மெந்துகில் அல்குல் மேகலை நீங்க கொங்கை முன்றில் குங்குமம் எழுதாள். கொடுங்கு வீழ் குலை துறந்த வடிந்து வீழ் காதினள். செங்கையல் நெடுங்கன் அஞ்சனம் மறப்ப திங்கள் வாழ்முகம் சிறு வியர்ப்பு எரிய. பவள வாழ்நுதல் திலகம் இழப்ப தவள வாழ்நகை கோவலன் இழப்ப. மையிரும் கூந்தல் நெய்யணி மறப்ப கையறு நெஞ்சத்து கர்ணகி. மங்கள அணி அன்றி பிரித அணி மகிழாள். சிலப்பதிகாரத்திலேயே தாலியை பற்றிய சர்ச்சை பல தமிழறிஞர்கள் எழுப்பியிருக்கிறார்கள். நான் தமிழ் அன்பன், அவ்வளவுதான். அறிஞர்கள் நூல்களை நானும் படித்திருக்கிறேன். மாப்போசி அதற்கு விளக்கமெல்லாம் எழுதியிருக்கிறார். அணி உண்டு என்று எழுதியிருக்கிறார். எனக்கு இந்த பாடலில் சொல்லப்படுகிற கருத்து, மங்கள அணி தவிர வேறு அந்த அணியும் கண்ணகி அணியவில்லை. ஆக மாமுது பார்ப்பார் மறைவழி காட்டிட தீவலம் வந்து நிகழ்த்திய திருமணத்தில் கோவலன் சூட்டிய அந்த மங்கள அணி தவிர வேறு அணி ஒன்றும் இல்லை. கண்களில் மை தீட்டவில்லை, கூந்தலில் நறுனை பூசவில்லை, மேகலா ஆபரணம் இல்லை, குங்குமம் எழுதவில்லை. இவற்றையெல்லாம் சொல்லி அவள் அதரங்களில் உதடுகளில் புன்னகை இல்லை, கையறு நெஞ்சத்து கண்ணகி. இதே போல காட்சிதான் இங்கே பாண்டிமாதேவிக்கு, மன்னனுடைய மனைவிக்கு. இந்த குளிர்காலத்தில் நான் இந்த நெடுநல் வாடையை தேர்ந்தெடுத்ததன் காரணம் என்ன தெரியுமா? இவள் இப்படி காதல் வயப்பட்டிருக்கிற நேரத்தில் பாண்டிய மன்னன் என்ன செய்கிறான்? யுத்தம் முடிந்து விட்டது, யுத்தத்திலே வெற்றி பெற்று விட்டான். வெற்றி பெற்றவுடன் அவன் களைப்பார கழிப்பு மேற்கொள்ள காதல் மனைவியை தேடியல்லவா அவன் போக வேண்டும். யுத்தம் முடிந்து விட்டது, வெற்றி பெற்றாகிவிட்டது. வெற்றி பெற்றதற்கு பிறகு இந்த வேப்பமாலை சூடி இருக்கக்கூடிய பாண்டிய மன்னன் அந்த புறத்துக்கு விரைந்திருக்கலாம் அல்லவா? வருவான் வருவான், கவலைப்படாதே என்று அவள் சொல்லிக் கொண்டிருக்கிற பொழுது எங்கே போகிறான் மன்னன்? நெடுநல் வாடையினுடைய கடைசி ஒரு 5-6 வரிகள் என் இதயத்தை ஈர்த்ததனாலே இங்கே பேச நான் ஆசைப்பட்டேன். யுத்தகளத்துக்கு சென்று அந்த யுத்தத்திலே வெற்றி பெற்றதற்கு பிறகு குளிர் வாட்டுகிற வேளையிலே காதலியை தேடவில்லை காவலன், மனைவியை தேடவில்லை காதலன், இன்பம் நுகரலாம் என்று அந்தப்புறம் விரையவில்லை காவலன். எங்கே செல்கிறான்? போரிலே காயப்பட்ட தன் வீரர்களை பார்ப்பதற்கு போக. போர்க்களத்திலே விழுப்புண் பெற்று உடம்பிலே மேனி